பாஜகவின் டீலுக்கு ஓகே சொன்ன கூட்டணி கட்சிகள். புதிய சபாநாயகர் யார்? லிஸ்டில் இருக்கும் அந்த 3 பேர். சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி 291 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. பாஜக வெற்றி பெற்றதை திறந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். அதை போக பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் 22 பேர் இடம்பெற்றுள்ளனர். கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் அளிக்கப்பட்டுள்ளது. சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம், நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளுக்கு தலா 2 கேபினெட் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கர்நாடகா முன்னாள் முதல்வர் குமாரசாமி, பீகார் முன்னாள் முதலமைச்சர் மஞ்சி, முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் மகன் சிராக் பாஸ்வான் ஆகியோருக்கும் கேபினெட் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அடுத்த சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. மத்தியில் கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளதால் சபாநாயகர் பணிக்கு கடும் போட்டி நிலவுகிறது. பாஜக சபாநாயகர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள விரும்பும் அதே நேரத்தில் பாஜகவை தங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வைத்த சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இருவருமே இந்த பதவி மீது கண் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. நம்பிக்கை வாக்கெடுப்பு, எம்பிக்களின் தகுதி நீக்கம் ஆகியவற்றில் சபாநாயகரின் முடிவை இறுதியானது என்பதால் பாஜக அந்த பதவியை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுத்தராது என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் நேற்று டெல்லியில் நடந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்றனர். இதில் மக்களவை சபாநாயகராக யாரை தேர்வு செய்வது என்பது குறித்து ஆலோசனை செய்ய நடத்தப்பட்டது. நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் லாவன் சிங், எல்ஜேபி சார்பில் சிராக் பாஸ்வான், தெலுங்கு தேசம் சார்பில் ராம்மோகன் நாயுடு, அப்னா தளம் சார்பில் அனுப்பிரியா பட்டேல் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, மனோகர் லால் கட்டார், தர்மேந்திர பிரதான், கிரண் ரிஜிஜு, ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் சபாநாயகர் பதவியை பாஜகவுக்கு விட்டுத்தர வேண்டும் என்று பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களிடம் கோரிக்கை வைத்ததாகவும் பாஜகவின் இந்த கோரிக்கை கூட்டணி கட்சி தலைவர்களும் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. சபாநாயகராக யாரை நிறுத்தினால் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக ஐக்கிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம் ஆகிய கட்சிகள் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து இன்று அல்லது நாளை பிரதமருடன் ஆலோசனை நடத்தி இறுதிக்கட்ட முடிவு எடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிகிறது. மக்களவை சபாநாயகருக்கான தேர்தல் வரும் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி வேட்பாளரை நிறுத்தவில்லை எனில் பாஜக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளர் ஒருமனதாக தேர்வு செய்யப்படுவார். துணை சபாநாயகர் பதவிக்கு தங்களுக்கு தங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் பாஜகவிடம் கேட்க உள்ளதாகவும், ஒருவேளை இந்த பதவியை தரவில்லை என்றால் மக்களவை சபாநாயகர் பதவிக்கு வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாம். இந்த சூழலில் தான் மக்களவை சபாநாயகருக்கான ரேஸில் பாஜகவில் 3 முக்கிய தலைவர்களின் பெயர்கள் முன்னிலையில் உள்ளன. 1 புரந்தேஸ்வரி, 2வது பத்ரு ஹரி மக்தாப். மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சபாநாயகர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி.